இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமாவளவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. விசிகாருடைய தலைவர். அவருக்கு எப்பவுமே ஜாதி, மதம், இனம் அவருக்கெல்லாம் முக்கியம் இல்லை. எப்ப பார்த்தாலும் ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், அந்த பேர் இல்லை, தமிழ் பேர் இல்லை, அது வடமொழி, இந்தி மொழி, இங்கிலீஷ் மொழி, உருது மொழி, ரஷ்யன் மொழி என்று கூறிக்கொள்பவர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு பகிரங்க அறிக்கை கொடுத்திருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில் விசிக இருக்காது என்று திமுகவிற்கு அவர் மிரட்டல் விடுக்கின்றார். விடுங்க, வேண்டாங்கள. நான் கேட்கறது என்னன்னா, இந்த மானமுள்ள, ரோசமுள்ள, வீரமுள்ள, சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற எந்த ஒரு வீர வன்னியனும் இனி விசிகாவுக்கு வாக்களிக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, திருமாவளவன் அவர்களுக்கு இந்து மதனால அவருக்கு பிடிக்காது, அதே போல வன்னியர்னால அவருக்கு பிடிக்காது. ஆனா இந்துக்களுடைய ஓட்டும் வன்னியர்களுடைய ஓட்டு மட்டும் அவருக்கு வேணும். மானமுள்ள இந்துக்களையும் மானமுள்ள வீர வன்னியர்களை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இனி திருமாவளவனுக்கு மானமுள்ள, ரோசமுள்ள, வீரமுள்ள, சத்திரியத்தனமுள்ள, சாணிக்கத்தனமுள்ள ஒவ்வொரு வீர வன்னியன் மட்டுமல்ல இந்துக்களும் இனி வாக்களிக்க கூடாது. அப்ப வாக்களிச்சா அந்த வாக்கு மட்டும் இனிக்குது, வன்னியர்கள் வாக்கும் இந்துக்கள் வாக்கும் அவருடைய கட்சிக்கு. ஆனா வன்னியர்கள் ஜாதிய கட்சி என்று கூறுகிறார் தோழர் திருமாவளவன். ஆனா நீங்க என்ன கட்சி சார்? ஜாதிக்கு அப்பாற்பட்ட கட்சியா? விசிக ஜாதி இல்லாத கட்சியா? எனவே நான் இதுல அரசியல்லாம் நான் பார்க்கல. ஒரு மானமுள்ள, ரோசமுள்ள இந்துவாகவும், ஒரு வீரமுள்ள, சத்திரியத்தனமுள்ள, சாணிக்கத்தனமுள்ள வன்னியனாகவும் சொல்லுகின்றேன். நீ நோட்டாவுக்கு கூட போய் ஓட்டு போடு, இனி விசிகாவுக்கு போடாத. நீ சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிடுற ஒவ்வொரு இந்துக்களும் சரி, வன்னியர்களும் சரி, இன்னைக்கு விசிகா என்ற ஒரு கட்சி அடையாளம் தெரியாமல் நாம் செய்ய வேண்டும் என்றால், வன்னியர்கள் வாக்கு அவருக்கு இனிக்கின்றது, அதே போல இந்துக்கள் வாக்கு இனிக்கின்றது. மதவாத கட்சி, அதே மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி, ஜாதிய கட்சி. அப்ப உங்க கட்சி என்ன சார் கட்சி? நான் கேட்போம்ல, நியாயத்தின் தர்மத்தின் அடிப்படையில் கேட்போம்ல. அவ்வளோ ஒரு நாங்களாம் உங்களுக்கு தீண்ட தகவல் ஆகிவிட்டோம். எனவே திருமாவளவனுக்கு இனி வன்னியர்கள் ஓட்டு மட்டுமல்ல இந்துக்கள் வாக்குகளும் அவருக்கு இல்லை என்பதை இந்த பதிவு சொல்லிக் கொள்கின்றேன்.